கடந்த வருடம் டிசம்பரில் சென்னையை உலுக்கிய மழை வெள்ளத்தை மக்கள் யாரும் அவ்வளவு எளிதில் மறந்திருக்க மாட்டீர்கள். தண்ணீரில் தத்தளித்த நம் மக்கள் சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளுக்காக செலவு செய்த 4000 கோடி என்னவாயிற்று என்று கேட்டபோது திமுக அரசு கொடுத்த பதிலை பார்ப்போம். இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. பணம் செலவாயிருக்கிறது 2000 கோடி தான் செலவாயிருக்கு. 5000ல இன்னும் மிச்சம் இருக்கு. ஆனால் இதே திமுக அரசு வெள்ளம் வருவதற்கு முன் கொடுத்த பதில் வேறு மாதிரி இருந்தது. ஆய்வு பண்ண அங்க கிட்டத்தட்ட ஒரு 70% இருந்து 80% வேலை முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட பணிகள் 85% முடிஞ்சிருக்கிறது. 95% பணிகள் முடிந்துவிட்டது. 95% பணி முடிந்துவிட்டது. திமுக அரசு இப்படி மாற்றி மாற்றி பேசி மக்களை தத்தளிக்க விட்ட நிலையில் தற்போது தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் திரு சிவ்தாஸ் மீனா அவர்கள் சென்னையின் மழைநீர் வடிகால் பணிகள் குறித்து கூறியுள்ளதை பார்ப்போம். ஸ்டோம் வாட்டர் ட்ரெயின் அதை தூர் வாரணும், அது மட்டும் இல்ல, அதுல தண்ணி போறதுக்கு வழி இருக்குல்ல, அந்த சில்ட் கேட்ச் பிட் கிட்ட 72,000 பிட்ஸ் இருக்கு. இதுவரை நம்ம 69,000 பிட்ஸ் கிளியர் பண்ணிட்டோம். மீதியும் உள்ள ஒரு அதாவது நம்ம ஒரு 56,000 56,000 முடிச்சிட்டோம். மீதி உள்ள பிட்ஸும் ஒரு ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள்ள கிளியர் பண்ணிடுவோம்.